அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேசுகிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்குடைய பேர் பக்குவம். பக்குவம் நம்மளுக்கு எந்த வயசில் எந்த விஷயத்தில் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, பக்குவத்துக்கு வயசே கிடையாது. எந்த வயசில் வேண்டாலும் பக்குவமாக இருப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்தில் பக்குவம் தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விஷயத்துலையுமே நம்மளுக்கு பக்குவம் தேவை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா, நம்ம சமைக்கிறோம், ஒவ்வொரு வேலையும் சமைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு வேலை சமையலுமே அது பக்குவமாக இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். ஒரு உப்பு புளி காரம் ஏதாவது ஒன்று கூடிட்டாலோ, இல்லது ஓவர் குக் ஆயிடுச்சுனாலோ, இல்லை வேகலை அப்படின்னாலோ அதில் அந்த ருசியை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் கூட இருக்கோம். பிள்ளைங்க, மாமனார் மாமியார், உறவுகள், நிறைய பேரோட நம்ம இருக்கோம். அப்போ நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப நிதானமாக பக்குவமாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ தான் நம்ம எல்லாரோடையும் இணக்கமாகவும் நல்ல முறையிலையும் நம்ம இருக்க முடியும். இப்போ ஆண்களாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க தொழில் பண்ணுறாங்க. அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தொழிலாளர்கிட்ட அவங்க நல்ல முறையில் பேசி பழகி வேலை வாங்கி ஒரு கனிவாகவும் அதே நேரத்தில் நல்ல முறையிலையும் நடத்தி தான் அந்த வேலை வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. இந்த மாதிரி இந்த விஷயத்தில் தான் தேவை, இதில் தேவையில்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா விஷயங்களையுமே நம்ம ரொம்ப நிதானமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை நம்மளுக்கு இருக்குது. இது மாதிரி வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னா, அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்தை எப்படி பண்ணணும், எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்போம். அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணி அனுபவங்கள் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு அப்படிங்கிற யோசனையெல்லாம் நம்மளுக்கு தருவாங்க. நான் ஒரு வசனம் படித்து ஆரம்பிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தீர்மானிக்கும் வயது 40. மனிதனை அவனுடைய பெற்றோரை கண்ணியப்படுத்துமாறு நாம் கட்டளையிட்டோம். அவனுடைய தாய் கஷ்டத்துடன் அவனை சுமந்தாள், கஷ்டத்துடன் அவனை பிரசவித்தாள். மேலும் 30 மாதங்கள் அவன் மீது தனிப்பட்ட கவனம் எடுத்துக்கொண்டாள். அவன் பக்குவ முதிர்ச்சி அடைந்ததோடு மேலும் 40 வயதை அடைந்தவுடன் அவன், என் இரட்சகரே, என் மீதும் என் பெற்றோர் மீதும் நீர் அளித்துள்ள அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தும்படியும் மேலும் உமக்கு விருப்பமான நன்னறியான காரியங்களை செய்யும்படியும் என்னை வழிநடத்துவீராக. அதுபோலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்னறியாளர்களாக இருக்கச் செய்வீராக. நான் உம்மிடம் வருந்துகின்றேன், நான் அடிபணிந்த ஒருவனாக இருக்கின்றேன் என்று கூற வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா, பக்குவம் எந்த வயசில் வேணாலும் வந்துடும். ஆனால் 40 வயசு அடைஞ்ச உடனே நம்ம பக்குவ முதிர்ச்சியை அடைஞ்சிருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த 40 வயது எப்படிப்பட்ட வயதாக இருக்குது அப்படின்னா, ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி ஏஜ் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. உளப்பருவம். அதாவது நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கடந்து வந்த அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு வயசாக இருக்கும். எதை பண்ணலாம் எதை பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு உள்ள வயசாக இருக்கும். இதை செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய அந்த திறன் அந்த வயசில் நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்களில் ஒரு புரிந்து கொள்ளுதல், அவங்க எந்த இதில் சொல்கிறாங்க, எந்த ஆங்கிள்லேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளால் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் அந்த வயசில் நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம உடம்பு எப்படி இருக்குது, இதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிற அந்த நாலேஜும் நம்மளுக்கு அந்த ஏஜில் கிட்டத்தட்ட வந்துடும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 40 வயசை நம்ம நெருங்கினோன்னா, அதாவது இப்போ நான் 40 தாண்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உட்காந்து என்னுடைய கடந்த காலங்களை நான் அப்படியே அசை போட்டுகிட்டே இருக்கேன். என்னையே நானே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். நான் கடந்து வந்த விஷயங்களில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கேன்,
அப்போ சில விஷயங்கள் எனக்கு மனசுக்கு நெருடலாக இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இன்னும் ரொம்ப சிறப்பாக நல்ல முறையில் நம்ம நடந்திருக்கலாம். நம்ம உறவினர்களுக்கு நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பதிலை நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாம். நம்ம இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நிறைய விஷயங்களை யோசித்து பார்க்குறேன். ஆனால் நம்ம கடந்து வந்ததுக்கப்புறம், ஒரு விஷயத்தை நம்ம தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளால் அதுக்கு பாவ மன்னிப்பு தான் கேட்க முடியுதே தவிர திரும்பி போய் அந்த விஷயத்தை நம்மளால் சரி பண்ண முடியாது. அப்போ நம்ம அந்த விஷயங்களை கடந்து வரும்போதே ரொம்ப ஒரு நிதானமாக, ஒரு பக்குவமாக கடந்து வந்துட்டோம் அப்படின்னா அந்த நிதானம் நம்மளுக்கு நல்ல நல்ல வார்த்தைகளையும் நல்ல பதிலையும் சொல்ல வச்சு நம்மளுக்கு நம்ம கடந்து வரும்போதே நம்மளுக்கு ஒரு மன அமைதியும் திருப்தியும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த 40 வயசை நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ நான் ஒரு பெண்ணாக இருக்கிறனால நான் என்னுடைய பேரண்ட்ஸ் இதை நான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். என்னுடைய அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருப்பாங்க, இரவு பகல் தூங்காமல் என்னை எப்படி பார்த்துருப்பாங்க. ஏன்னா நான் அந்த இதிலேருந்து பார்க்கும்போது என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய பேர குழந்தையை பார்க்கும்போது எனக்கு அதோடைய அந்த முழுமையான கஷ்டம் எனக்கு புரியுது. ஆன் சைடில் இருந்து உள்ளது முழுமையாக எனக்கு தெரியாட்டாலும் என்னுடைய தாயுடைய கஷ்டங்கள் எனக்கு முழுசாக தெரியுது. தந்தையுடைய கஷ்டத்தை என்னால் வெளியிலேருந்து புரிஞ்சுக்கிற முடியுது, பட் உள்ளபூர்வமாக என்னால் முழுசாக தெரிஞ்சுக்கிற முடியல. அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த தாண்டி வரும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி இது மாதிரி தானே நம்ம பெற்றோர்களும் நம்மளை வளர்த்துருப்பாங்க, நம்மளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த இடத்துல சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை நினைவு கூறுற மாதிரி என்னை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அல்லாஹ் பேரண்ட்ஸை கண்ணியப்படுத்துறதுக்கும் அவங்கள நினைவு கூறுறதுக்கும் நம்மளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வயசாக, நம்ம ஒரு பக்குவம் அடைந்த ஒரு வயசாக இந்த 40 வயசை அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே பக்குவமாக நடந்துக்கிட்டவங்கள பற்றியும் அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆனில் சொல்லித்தராங்க. மரியம்மை பற்றி சொல்கிறாங்க. மரியம் ஜக்கரியாவுடைய வளர்ப்பில் அவங்க அந்த சரணாலயத்தில் வளர்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வருது. அவங்களுக்கு அவர் எப்போல்லாம் நுழையிறாரோ அப்போல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு இருக்குது. அப்போ அவர் மேரிக்கிட்ட கேட்குறாரு, இதனை நீ எங்கேருந்து பெற்ற அப்படின்னு அவர் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது கடவுளிடம் இருந்து வந்தது. கடவுள் அவர் தேர்ந்தெடுக்கின்றவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகின்றார் அப்படின்னு ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தருடைய விஷயத்தை படிக்கும் போதே நான் அந்த இடத்துலேருந்து நான் யோசிக்கிறேன், இந்த வயசுலேயுமே எனக்கு நம்ம சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னோமா இல்லையா, திரும்ப சொல்கிறேன். ஒவ்வொரு தடவையும் நான் மறக்கிறேன், திரும்ப சொல்கிறேன், அந்த கவனம் எனக்கு இல்லை. நான் ஒரு மெசேஜை படிக்கிறேன், அந்த மெசேஜை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் படித்து முடிச்சுட்டு அதுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்குள்ளே ரிப்ளையை நான் டக்குன்னு பண்ணுறேன். அப்புறம் யோசிக்கிறேன், இல்லை சலாத்துக்கு பதில் சொல்லியே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் பதில் சொல்கிறேன். அது மாதிரி ஒருத்தருக்கு பேசி அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம இதுக்கு இன்ஷால்லா சொன்னோமா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் போய் பார்த்துட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த கவனங்கள்லாம் இந்த வயசுலேயும் நம்மளுக்கு மிஸ் ஆகுது. ஆனால் ஒரு சின்ன வயசுலேயே அவங்க எந்த மாதிரி ஒரு ஆன்சரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எவ்வளோ அந்த கடவுள் மேலே உள்ள பக்தியில், அந்த கவனத்தில் அவங்க அவ்வளோ அந்த சின்ன வயசுலேயே அவங்க பக்குவம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபீல் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தெய்வ பக்தியாக இருக்குது. அந்த பக்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பக்குவத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரியே ஒரு பக்குவம் அடைஞ்ச இன்னொருத்தரை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய பையன் இஸ்மாயில், அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் இப்ராஹிம் சொல்கிறாங்க, நான் உன்னை பலி கொடுக்குறதா ஒரு கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. உடனே அவர் இஸ்மாயில் ரிப்ளை பண்ணுறாரு, என் தந்தையே, உமக்கு கட்டளையிடப்பட்டதை நீர் செய்வீராக, கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அது இந்த விஷயத்தில் தந்தையும் மகனுக்குமான ஒரு உரையாடலை நம்ம பார்க்குறோம். நம்மளாக இருந்தால் இதுக்கு நம்ம எந்த மாதிரி ஒரு ரிப்ளை பண்ணியிருப்போம். ஒரு தந்தை நான் உன்னை பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லும் போது
அந்த அந்த இடத்துல நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு ரிப்ளைவை நம்மளால் பண்ண முடியுமா, நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்ம பக்குவமானவர்களாக இருக்கமா அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே தந்தைக்கும் மகனுக்குமான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வந்து வெளிப்படுத்தப்படாத ஒரு அன்பாக தான் நான் பார்க்குறேன். அப்போ அவர் அந்த ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தந்தைகள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய அன்பை வெளிக்காட்ட தெரியாதவர்களாக மனசுக்குள்ள அன்பை வச்சுக்கிட்டு ஒரு கண்டிப்பை மட்டுமே வெளிக்காட்டக்கூடியவங்களாக தான் நான் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ தந்தைகளும் தங்களுடைய அந்த கேரக்டரை மாற்றிக்கிறணும். குழந்தைகள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக, ஒரு ஆண் குழந்தைகிட்ட எப்பவுமே ஃப்ரெண்ட்லியாக நெருக்கமாக தன்னை வச்சுக்கிறக்கூடியவங்கள தந்தை இருக்கணும். அதே மாதிரியே அந்த குழந்தைகளும் வந்து தன்னுடைய தந்தையை வந்து புரிஞ்சுக்கிறணும். என்னைய கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த உலகத்திலேயே வந்து நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க யார் அப்படின்னா வந்து அது நம்மளுடைய தந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும். அவங்க வந்து ஒரு 2 விஷயத்தை மட்டும்தான் எப்போவுமே மனசில் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து தான் பட்ட கஷ்டம் வந்து பிள்ளைங்க படக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தனக்கு கிடைக்காததெல்லாம் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து பிள்ளைகள் வந்து எப்போவுமே மனசில் வந்து வச்சுக்கிறணும். நம்மளுக்கு கெட்டது நினைக்காத ஒரே ஆள் யாருன்னா அது வந்து நம்மளுடைய தந்தையாக மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். நம்மளுடைய அந்த அந்த சின்ன வயசில் நம்ம தாண்டி வரும்போது அவங்க ஏதாவது நம்மளை கண்டிப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளை சொல்லும் போது நம்மளுக்கு வந்து எரிச்சல் வருது. நம்மளை இப்படி கண்டிக்கிறாங்களே, நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து எரிச்சல் வருது. அதுக்கு தான் அல்லாஹ் வந்து இந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. இணை தெய்வ வழிபாடை தவிர ஒரு பேரண்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் அதுக்கு கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இஸ்மாயில் வந்து அவர் எல்லா விஷயத்துக்கும் அவர் கட்டுப்படுறாரு. ஆனால் அது தப்பாக இருந்ததுன்னா அல்லாஹ் அதை வந்து இங்கே தடுக்கிறார். ஸோ நீங்கள் காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங்கிறத நம்ம மனசில் உள்வாங்கிக்கிட்டு நம்மளுடைய தாய் தகப்பன் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு இந்த விஷயத்துலேருந்து அந்தளவுக்கு பக்குவம் பெற்றவங்களாக நம்மளை ஆக்கிக்கிறணும். ஒரு எதிரியை போல் நம்ம வந்து நம்மளுடைய தந்தையை வந்து ட்ரீட் பண்ணக்கூடாது, நல்ல முறையில் நம்ம அவங்களோட இருக்கணும், எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டலை நம்ம இந்த வசனத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் ஜோசப்பும் அவர்களுடைய சகோதரர்கள் பற்றின கதையும் எல்லாம் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படின்னு. முதல்ல வந்து ஜோசப்பை கொண்டு போய் கிணத்துல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தம்பி, ஜோசப்புடைய தம்பி திருடினாரு அப்படின்னு ஒரு விஷயம் அங்கே வரும்பொழுது இவங்க அந்த ஜோசப் கூட பிறந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் திருடினானா இதே மாதிரி தான் முன்னே வந்து இவன் வந்து இவனுடைய அண்ணனும் திருடுனா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்ட உடனே ஜோசப் தன்னுடைய உணர்வுகளை தனக்குள் மறைத்து கொண்டார். அவர் வந்து அவர் எதையுமே வெளிக்காட்டிக்கிறல. ஆனால் மனசுக்குள்ளே அவர் சொல்கிறாரு, மெய்யாகவே நீங்கள் வந்து கெட்டவங்களாக இருக்கீங்க, உங்களுடைய குற்றச்சாட்டுகளை குறித்து கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி யூசுப் வந்து சொல்கிறாங்க. அதாவது முதல்லையாவது அவர் வந்து சின்ன பிள்ளை, கிணத்துல தூக்கி போடும்போது அவருக்கு அவ்வளோ இது தெரியாது. அவர் அதை தாண்டி வந்து அவங்க மேலே எந்த ஒரு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணமோ எந்த ஒரு குரோதமோ இல்லாமல் அவர் வந்து அவங்க உள்ளே வரும்போது அவங்கள அனுமதித்து அவர் தம்பியை கூட வச்சுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒன்றை பண்ணும்போது இவங்க திரும்பவும் அவர் மேலே பழியை தூக்கி போடுறாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார் யூசுப். இவங்க வந்து ஒரு சாப்பாடை கொடுத்துட்டு திரும்ப ஒரு உணவுப் பொருளை வாங்கிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. அவர் நினச்சா இவங்களை என்ன வேணாலும் அவர் பண்ண முடியும், ஆனால் அவர் பண்ணலை. அந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய உணர்வுகளை நான் மறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார்.
ஸோ நம்மளுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டம், அந்த தாவ, டென்ஷன், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம மறைச்சிக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம வெளிக்காட்டக்கூடாது. நம்ம எதுனாலும் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி காட்டாமல் மறைச்சிக்கிறணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பக்குவம் தேவை. ஒரு பக்குவமான மனநிலையில் உள்ளவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் எடுக்க முடியும். அவர் கடைசியாக என்ன சொல்லிட்டாருன்னா, நீ என் மேலே என்ன குற்றத்தை வேண்டாலும் சுமத்திட்டு போ, அதை பற்றி எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் என்ன செஞ்சுருக்கேன், நான் எப்படி இருக்கேன்னு அல்லாவுக்கு தெரியும்ல. ஸோ உங்களுடைய கருத்துக்களை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறார். இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கெலாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பொறுமை, நிதானம், ரொம்ப ஒரு பக்குவமான மனநிலை தேவைப்படுது. அதை தான் அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இதில் கற்றுத்தராங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மரியம். அதாவது மரியம் வந்து அவங்க அல்லாவின் ரூஹுனால் அவங்களுக்கு அது மலக்கள் மூலமாக ஊதப்பட்டு அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும் பொழுது அவங்க வந்து கேட்குறாங்க, உன்னுடைய தந்தையெல்லாம் ஒழுக்கம் கெட்டவரா இல்லையே, நீயே இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்க, இகழ்கிறாங்க. எதையுமே ஒரு நிரூபித்து சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷனில் மரியம் நிற்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறாரு, நீ மௌன விரதம் இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பெண்ணுக்கு வந்து அதாவது கிராமப்புறங்கள் அந்த மாதிரி டெவலப் ஆகாத டைமுங்களில் சுற்றி பேசுவாங்க. இன்னுமே ஊர்கள் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ அந்த காலங்களில் எப்படி இருந்திருக்கும், இந்த ஒரு விஷயத்த மக்கள் எப்படி எடுத்து அவங்கள பேசியிருப்பாங்க. எந்த விஷயனாலும் நம்மளை போய் நிரூபிச்சிட்ருக்கணுங்கிற தேவையில்லை. அல்லாஹ் வந்து நம்மளை அறிந்தவராக இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு நம்ம ரிலாக்ஸாக இருந்தால் போதும். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே அவங்க வந்து அந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனநிலையிலே இருந்துகிட்டே வராங்க இல்லையா, கடவுள் பற்றின ஒரு சிந்தனையில் இருந்துட்டு வர்றதுனால தான் அவங்க இன்னும் நல்லா ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜுக்கு வந்ததுக்கப்புறம் அல்லாஹ் இன்னொரு ஒரு கனமான ஒரு விஷயத்தை அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. அதையும் அவங்க வந்து அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு அவங்க ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம எல்லா விஷயத்துக்குமே உடனே டென்ஷன் ஆகி பதட்டப்பட்டு கோவப்பட்டு அப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து பக்குவம் கிடைக்காது. கடவுள்கிட்ட இருந்து இந்த மாதிரி கனமான விஷயங்கள் நம்மளுக்கு அடுத்தடுத்து வராது. நம்ம அதை வந்து தவற விட்டுருவோம். ஸோ எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் பொழுது நம்ம ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்குறோம். அதே மாதிரி அனாதைகளுக்கு எல்லாம் சொல்கிறாங்க, அனாதைகள் தக்க பருவம் அடைஞ்சு அவங்க பக்குவம் ஆயிட்டாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சோதித்து பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பணத்தை நீங்கள் கொடுங்க. நம்மளுக்கு கடமை முடிஞ்சால் போதும் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து அதை அவங்கள வீணடிக்கவும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஒரு சின்ன ஒரு தொகையை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், கொடுத்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை அவங்களுக்கு வந்து சரியான முறையில் ஹேண்டில் பண்ண தெரியுதா என்னண்டு. இப்போ நம்மளுடைய குழந்தைகள்லாம் நம்ம அப்படி தானே செய்கிறோம். ஒவ்வொரு விஷயமா இதை பண்ணு அதை பண்ணுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்கள வந்து அந்த இதுக்கு தயார்படுத்தி டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய விஷயங்கள் செய்ய சொல்கிறோம். இப்போ நம்ம பேரண்ட்ஸுமே நம்ம எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வயசுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சொத்தெல்லாம் கொடுக்குறது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு காசை விட்டு அதை எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற அந்த தெளிவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு அனாதையுடைய சொத்து நம்மக்கிட்ட வரும்போது நம்மளும் அப்படி தான் நடந்துக்கிறணும் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு இதிலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க. 12:28 இது வந்து யூசுப்புடைய ஆளுநரும் அவருடைய மனைவியும் பற்றின ஒரு வசனம். அந்த பெண் வந்து யூசுப்பை வந்து அடையணும்னு நினைக்கிறாங்க. அவருடைய சட்டை பின்பக்கமாக கிழிக்கப்படுது. அப்போது அந்த ஆளுநர் வராரு, வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு ஆணுடைய மனநிலை எப்படி இருக்கும், தன் மனைவி தன்னையை விட்டுட்டு இன்னொரு ஆணை விரும்பியிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை ஜீர்ணிக்கிறதுக்கே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு ஆணுடைய அதிகபட்ச ஆணவம் தூண்டப்படுற ஒரு இடமாக நான் வந்து இதை பார்க்குறேன். அவருக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கணும், எவ்வளோ அந்த அம்மா கூட அவர் வந்து சண்டை போட்டிருக்கணும். நீ வெளியே போ, உன்னைய டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு அவர் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம்.
ஆனால் அவர் எதுவுமே பேசலை. அவர்கிட்ட பண பலம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவர் அவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருக்கார். அப்படி இருந்துமே அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரே நேரத்தில் அவர் 2 விஷயத்த ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஒன்று, அந்த இடத்துல அவர் தீர்ப்பு சொல்கிறாரு, இது ஒரு பெண்ணுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறார். ஸோ அவர் யூசுப்புக்கு நீதமாக ஒரு தீர்ப்பு அந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னொரு இது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜோசப்பே நீ இந்த விஷயத்தை நீ அலட்சியப்படுத்திடு. தன் மனைவி கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு தேடு, நீ ஒரு தப்பு பண்ணிட்ட அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு. நான் இந்த வசனத்தை பல தடவை திரும்ப திரும்ப படித்து பார்க்குறேன். எப்படி இவரால் இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லிட்டு கடந்து போக முடிஞ்சது அப்படிங்கிறத. ஏன்னா இப்போலாம் எங்கே பார்த்தாலும் ஒரு 3 மாதம் 6 மாதம் அதுக்குள்ளே டிவோர்ஸ். ஒரு வருஷம் ஆனாலும் ஒருத்தரை நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியல. கல்யாணம் ஆன அந்த புதுசில் 3 மாதம் 6 மாதத்துல எப்படி டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்பிக்கையாளர்களுக்கு இடையிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவள் என்கிட்ட சண்டை போடுறா, இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறான்னு புலம்புறோம், குறை சொல்கிறோம், ஒருத்தர் சாடிக்கிறோம், கலகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். இவர் எவ்வளோ பெரிய விஷயத்த ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணி வெளியே வராரு. அப்படி வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அந்த அம்மா ஃபீல் பண்ணுறாங்க, என்னுடைய சுயமானது தப்பை எனக்கு செய்ய சொல்லி என்னை தூண்டிருச்சு, நான் தான் தப்பு பண்ணேன், யூசுப் தப்பு பண்ணல அப்படிங்கிறத சொல்லி அந்த அம்மா தன்னுடைய தப்பை உணர்ந்து திருத்திக்கிறாங்க. ஸோ நம்ம சண்டை போடுறது, கோவப்படுறது, பதட்டமாகிறது, அடிச்சுக்கிறது ஒருத்தர் இந்த மாதிரி நடவடிக்கைகள் மூலயமாலாம் நம்மளால் ஒரு விஷயத்த புரிய வைக்க முடியாது. நல்ல விதமாக சொல்லி பொறுமையாக அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி இருந்த ஒருத்தரை தான் எல்லாம் நம்மளுக்கு சொல்லி காட்டுறாங்க. ஸோ அப்படி இருந்தோம் அப்படின்னா அவங்களும் நல்ல வழிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போவுமே ஒரு பக்குவம் இருக்கணும் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும் போது அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறாங்க. இப்போ மோசஸுடைய ஸ்டோரியில் நம்ம பார்க்குறோம், அவருடைய சமூகத்தாரான ஒரு ஆள் கூப்பிட்றாரு, வா கூட வா அப்படின்னா இவர் போய் உடனே அவர் கூட சண்டை போட்டு உடனே அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்றாரு, இல்லை நீ எனக்கு தொல்லை கொடுக்குறானா இருக்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம விஷயத்தில் தப்பு பண்ணிட்டா கூட அதிலேருந்து கிடைக்கிற அனுபவத்தின் மூலமாக நம்ம அடுத்த விஷயத்துலையாவது நம்ம அந்த பக்குவத்தை எடுத்துக்கிற கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வேதத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சுலைமான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குதிரைய அழகில் அவர் மயங்கி தொழுகையை விட்டுட்டு உட்கார்ந்துட்டுருக்கார். சடனாக அவர் உணர்றாரு, நம்ம தொழுகையை விட்டுட்டு இது அழகை ரசிச்சுக்கிட்டு இருக்கோமே. அந்த தப்பை அவர் உடனே ரியலைஸ் பண்ணுறாரு, உடனே தன்னை திருத்திக்கிறார். ஸோ முதல்ல நம்ம பேசுகிறது கரெக்டாக, நம்ம ஒருத்தர்கிட்ட நடந்துக்கிறது கரெக்டாக, நம்ம இப்போ செஞ்சது கரெக்டாங்கிறத நம்மளே சரி பார்க்கணும். நம்மளுடைய தவறை உணரணும், நம்ம உடனே வருந்தி திருந்தணும். இதுக்கு நம்மளுக்கு ஒரு பக்குவமான மனநிலை தேவை. நம்ம தப்பை நம்ம உணர்றதுக்கு அடுத்தவங்க சுட்டி காட்டினா கூட நம்ம சில நேரம் உணர்றதில்லை. எல்லாருமே அதே அந்த மனநிலையில் தான் இருக்கும். ஸோ நம்மளை உடனே நம்ம உணரக்கூடியவங்களா, நம்மளை திருத்தி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஷைத்தான் இப்போ எப்படி முகமது நபி முகம் சுளித்தார் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ அவர் முகத்தை சுளிக்கிறத எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, உனக்கு தெரியுமா? அவர் உண்மையிலேயே அவர் நம்பிக்கையாளர், அவர் பக்தியோடு வந்தார், நீ எப்படி அவரை இப்படி பண்ண அப்படின்னு அல்லாஹ் கேட்குறாங்க. ஸோ நீ முகம் சுளித்தது தப்புங்கிறத எப்படி கடுமையாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அவருக்கு பக்குவம் இல்லாத ஒரு செயலை நீ செஞ்சிட்ட அப்படிங்கிறனால அல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அதை விட இன்னும் கூட உள்ளது டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது. இதுவே தப்புனா அப்போ அதெல்லாம் எப்படி சரியாக இருக்க முடியும்? சைத்தானுடைய கோலே என்னன்னா, நம்மளை கோவப்படுத்தி நம்மளை சீண்டி விட்டு நம்மளை உடனே அந்த பதட்டத்துலேயும் கோவத்துலேயும் நம்ம அறிவிழந்து நம்மளை ஒரு தவறான செயல் செய்ய வச்சு நம்மளை நரகத்தில் தள்ளணுங்கிறதான் அவனுடைய கோலாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களை சாந்தியுடைய இல்லத்தின்பால் நான் உங்களை அழைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ பூமியில் சாந்தமாக நடமாடுறவங்க தான் மிக்க அருளாளரை
வழிபடக்கூடியவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வயசுக்கு நம்ம எவ்வளவோ தேடுறோம், செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம், பதட்டப்படுறோம், இதை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு வயசு தாண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது எல்லாமே வேணும்னு தேடி எதுவுமே வேணாப்பா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துடுறோம் இல்லையா? ஸோ இந்த லைஃப்பில் நம்ம கடந்து போகக்கூடிய எந்த விஷயமே நிலையானதோ, அது ரொம்ப அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற அளவுக்கு ஒர்த்தானதோ எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி வரும் பொழுது நம்ம ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக, நம்ம பக்குவமாக அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா நம்ம அல்லாஹ் தர்ற அந்த வெகுமதிகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கிற முடியும். நல்ல வார்த்தைகளும் நல்ல செயல்களும் மட்டும்தான் நம்மளை அல்லாஹ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வருங்கால தலைமுறையினருக்கு நாம் அமைக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியை நல்லதான ஒன்றாக நம்ம அமைக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கிருபை செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமு அலைக்கும்.